ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் காந்தி டாக்ஸ். இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமான மொழி என்னன்னா மௌனம் தான். ஏன்னா அந்த ஒரு மொழியால மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளாகவும் பேச முடியும். அதையே ரொம்ப அழகா கதையா படத்தை வந்து திரைக்கதையா ஆக்கியிருக்காரு இயக்குனர் கிஷோர் பாண்டரங்கு பெலேகர். கதையை பத்தி பார்க்கும்போது ஒரு வறுமை நிறைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜய் சேதுபதி, நோய்மை நிரம்பிய தாய் அவருக்கு இருக்காங்க. அந்த தாய் இவர் தான் பாதுகாக்கணும். இவருக்கு வந்து வருமானமே கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. வேலைக்கு போகணும்னா கண்டிப்பா லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு நிதர்சனம் வந்து அவருக்கு தெரியுது. அதோட அவர் போராடிட்டு இருக்காரு. இதுக்கிடையில எதிர் வீட்டுல அவருக்கு ஒரு காதல் வேற. அவங்க கொஞ்சம் செல்வம் பொருந்திய ஒரு திருமகள். அவங்க ரெண்டு பேருடைய காதலையும் கொண்டு போனோம், அம்மாவையும் பார்த்துக்கணும், வேலையும் தேடணும். ரொம்ப ஒரு சூழல் கொஞ்சம் கடுமையா தான் இவருக்கு இருக்கு. அந்த சூழலோட இவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அது எந்த இடத்துலயும் தன்னுடைய அறத்தையும் நேர்மையும் தொலைக்காம இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு புறம். அப்படி இதுக்கு உள்டாவா அங்க ஒரு கேரக்டர் யாருன்னா அரவிந்தசாமி. இயல்பாவே அவருடைய தோற்றம், அவருடைய வசீகரம் எப்போதுமே ஒரு எலக்டான ஆளுங்கிறத காமிக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தி அதில் ஒரு பெரிய லாஸை அனுபவிக்கிறாரு. பெரிய லெவலில் போனவர் லாஸ் அறிவிக்கிறாரு. அவருடைய உறவுகள் யாருமே இல்லாத ஒரு சூழல் வந்துருது. இந்த நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த என்ன முடிவுங்கிறது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அதில் முடிவு எடுக்கிறார். ஸோ அந்த முடிவும் விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் வறுமையை தாங்க முடியாம, அந்த வறுமையை தின்று செரிக்க முடியாம அவரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த இரண்டு முடிவும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது என்ன நடக்கு அப்படிங்கிறத அந்த படத்துடைய மீதி திரைக்கதையா வந்து ரொம்ப அழகா விரிது அப்படின்னு சொல்லலாம். படத்துல ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. முக்கியமான ஆச்சரியத்தில் பேராச்சரியம் என்னன்னா விஜய் சேதுபதியுடைய நடிப்பு தான். அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து தன் மனசு என்ன சொல்லுதோ அதை முகத்துல வெளிக்காட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய அசாத்திய திறமை வேணும். அதை விஜய் சேதுபதி ரொம்ப அழகா அங்கங்க பொருந்தி போக முடியாத நடித்து கொண்டே இருக்கிறார். நிறைய காட்சிகளை சொல்ல முடியும். நம்ம நேர்காணல்ல வரக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், அரவிந்தசாமி வந்து அவருடைய கண்ணை ஒரு இடத்துல தொடச்சி விடுவாரு, அந்த ஐஸ்கிரீமை அந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த கண்ணுல தெரியக்கூடிய ஏக்கம், அன்பா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு அரவிந்தசாமி. வந்து அதாவது ஒரு பெரிய எலக்ட் லெவல்ல வாழ்ந்தவங்க கீழே இறங்கும் போது அவங்களுக்குள்ள அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல சின்ன வேறுபாடு தெரியும். அந்த வேறுபாடை வந்து ரொம்ப அழகா பூர்த்தி பண்ணிட்டே போறாரு. அவருடைய நடிப்பை நம்ம பாராட்டிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஜாதவ் சித்தார்த்த ஒரு திருடனா ஒரு கேரக்டர் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம அதிதி ராவ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அதாவது டைலாக்கா இல்ல, வெறும் காட்சி, இந்த உடல் மொழியாலே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல விஜய் சேதுபதியை திருத்தி அவங்களை சரியான வழியில் ஆட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலையும் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மும்பையில் வந்து அந்த கழிவறை, இந்த அடுக்குமாடி குடியிருப்புல ரொம்ப வறுமை சூழ்ந்த மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து கழிவறைக்காக கியூவில் நிற்பாங்க ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கிட்டு. அது மும்பை போனவங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது செட்டா இல்லை ஒரிஜினல் இடமா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு அவ்வளோ நேர்த்தியா இருந்துச்சு. படத்துல இவதோட சேர்த்து சின்ன சின்ன கேரக்டர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு விஜய் சேதுபதியோட அம்மா கேரக்டரா இருக்கலாம், நாயகியோட அம்மா கேரக்டரா இருக்கலாம். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒருத்தர் சாப்பாடு எடுத்துட்டு வருவாரு, ஒருத்தர் வானொலியில எப்பவும் பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அந்த கேரக்டரா இருக்கலாம். அதே கேரக்டர் என்ன பண்ணும், மேல வந்து வாய் கொப்பளிக்கும் போது கீழே இருந்து தண்ணியை கொப்பளிக்கும். அவ்வளவு இயல்பா நடிச்சிருந்தாங்க. அந்த மனிதர்கள் வந்து நடிக்காம அந்த கேரக்டர்களாகவே வாழ்ந்துருந்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட படத்துல மொழி கிடையாது, நம்மளோட ஒளி மட்டும்தான் இருக்கு. அதை வந்து முழுமையா உள்வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் அப்படி ஜீவனை கொடுத்துருக்காரு. அட்டகாசமான மியூசிக். அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவ்வளவு அழகா, பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆன்மாவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காந்தி டாக்ஸ்னு பேர் வச்சாச்சு. அப்போ நம்ம வந்து கரெக்டான விஷயத்த பேசணும். நம்ம திரைமொழியில் என்ன பேசுகிறோமோ அதை படத்தில் கேரக்டர் பேசாட்டாலும் திரைமொழி என்ன பேசுகிறோமோ அதை கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அதாவது லஞ்சமும் வஞ்சமும் நீடித்த தன்மையற்றது அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு நேர்மையும் அறமும் மட்டும்தான் என்று நின்று பேசும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த டைரக்டர் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்குது. நல்ல நடிகர்கள் இருக்காங்க, செட் டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா இருக்கு, ஒளிப்பதிவாளர் சொல்லணும், ஒளிப்பதிவாளரோட வேலை வேற லெவல், கரண் ஷாவத். ஸோ இவ்வளவு அம்சங்கள் பொருந்தி இருக்க அந்த படத்தை நிச்சயமா நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.